நண்பர்களே வணக்கம். டே 10க்கான வாழ்க்கை இப்போ நம்ம மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே. காலைல ஏஞ்சோடனே 2 தோசை சுட்டு கொடுத்தாங்க எங்கள் அம்மா. அதையும் சாப்பிட்டு சூற விட்டாச்சு நண்பர்களே. அதுக்கப்புறம் மருந்து குடிச்சிட்டு சரி ஓகே மதியான கதைக்கு வருவோம். காரக்குழம்பு வச்சுருந்தாங்க. பொதுவாக காரக்குழம்புனாலே பிடிக்காது. அப்புறம் முட்டையை சூற விட்டா சரி சாப்பிட்டு முடிச்ச கையோட லெமன் ஜூஸை போட்டு குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸை போட்டு குடிச்சிட்டேன். சரி எப்பயும் போல் நம்ம மொட்டை மாடி நடைப்பயணம் போயிட்டு இருப்போம். அப்படி நேற்று தான் அதிசயமாக கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியே காத்து வாங்கிட்டு நடைப்பயணத்துல ஈடுபட்டு இருந்தேன். சரி வழக்கம் போல நம்ம செடி நண்பர்கள்லாம் தண்ணி ஊற்றியாச்சு நண்பர்களே. மொட்டை மாடியில பைப்புனால கீழே போய் எடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு வர கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா போயிட்டேன். சரி அதனால சரி ஷோல்டர் போட்டுருவோம், அதான் ஈஸியான கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஷோல்டர் போட்டேன். சரி இந்த சைடு பார்த்தா சத்யபாமா 6 பேக் காமிச்சுன்னு இருக்காரு. சத்யபாமாவும் டீ கடையும் ஆப்ஸ் போட்டதுனால 6 பேக் பார்த்துட்டு இருந்தாங்க பிறகு. நம்ம மாஸ்டர் ஜெய் ஆவேசமா ஒர்க் அவுட் போட்டு இருந்தாரு. சரியான ஒர்க் அவுட் போட்டதுனால பிரியாணி சூற விட்டாச்சு நண்பர்கள். யார் யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குமோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி சாப்பிட்டு முடிச்ச கையோட மருந்தை போட்டு மட்டையாயிட்டேன். தொடர்பு இருக்கும். நன்றி.